Hi friends, VGP யூனிவர்சல் கிங்டம் பக்கத்துலேயே VGP மெரைன் கிங்டம் இருக்குது. இந்த VGP மெரைன் கிங்டம் கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 745 ஃபார் அடல்ட் அண்ட் கிட்ஸுக்கு 645. டைமிங் 9:30 to 8 PM. India's largest and coolest walk-in aquarium in the Marine Kingdom. இது உள்ள சுற்றி பார்க்கறதுக்கு மினிமம் 3 hours வேணும். நவராத்திரி டைமில் விசிட் பண்ணிங்கன்னா உள்ள அண்டர் வாட்டர் குலூம் வச்சுருப்பாங்க. நான் நவராத்திரி டைமில் தான் போனேன். வாங்க உள்ளே போகலாம். இந்த மெரைன் கிங்டம் 5 அக்வாட்டிக் ஜோனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெயின் ஃபாரஸ்ட், ஜார்ஜ், மேங்க்ரூவ், கோஸ்டல் அண்ட் டீப் ஓஷன். இப்போ நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ். இந்த ஜோனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளே போய் உள்ள ஃபிஷ்ஷோட இந்த மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கோட்டை மாதிரி ஒரு பயங்கர சூப்பரான ஒரு உட்டி அட்மாஸ்பியரில் இருந்தது. நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்ச கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், ஆனால் ரொம்ப சைஸ் பெருசாக நிறைய நம்பர்ஸு ஃப்ளோர்லேயே வச்சுருந்தாங்க. இங்கே மெரைன் கிங்டமில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் பார்க்குறது மட்டும் இல்லை, சம்மர் டைமில் ஸ்கூபா டைவிங், லைவ் ஃபீடிங், அப்புறமா ப்ரைவேட்டாக கேண்டில் லைட் டின்னர், இப்படி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பேக்கேஜ்க்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வீக்கெண்டில் நம்ம குழந்தைங்களோட வந்தோம் அப்படின்னா யூனிவர்சல் கிங்டமும் சரி, மரைன் கிங்டமும் சரி, ஸ்னோ கிங்டமும் சரி, இந்த 3 பிளேஸுமே 1 full day நம்மளை ஆக்கியூபைடாக வச்சுருக்கோம். கிட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷஸ் பார்க்குறதே ஒரு மைண்டுக்கு ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜோனுக்கு போகலாம். மேங்க்ரூவ் 3rd ஜோன் இது. இந்த மேங்க்ரூவில் போனீங்கன்னா டீப் சீல இருக்கிற நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி க்ரீனரியோடு சேர்ந்து ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அழகான செட்டப்பும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்க ஃபிஷ்ஷஸ் என்னென்னு பார்த்து இந்த கோஸ்டலில் செட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஒரே இடத்துல நீட்டாக க்ளீனாக செட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜீப்ரா டைப் ஃபிஷ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இங்கே ஒரு ஃபிஷ்ஷை ரொம்ப பார்க்குறதுக்கு டெரராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜோன்லலாம் ஸ்கூபா டைவிங், லைவ் ஃபீடிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஐயோ இது ஃபிஷ்ஷா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஃபிஷ் அப்படின்னா நான் இந்த ஃபிஷ்ஷையும் சொல்லுவேன். லைட்டாக இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அடுத்தது லைன் ஃபிஷ். பேருக்கு தகுந்த மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. டச் போனும் செட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷு ரொம்ப விரும்புகிறவங்க கையில் எடுத்து டச் பண்ணி பார்க்குற மாதிரி டச் போனும் வச்சுருந்தாங்க. அடுத்தது இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ஃபிஷ்ஷா ஸ்னேக்கானே தெரியல. அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
அடுத்து நம்ம போகிறது டீப் ஓஷன். எல்லாருக்குமே இந்த டனல் ஏரியானா ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ ஒரு கூலாக கலர்ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுதான் லாஸ்ட் ஜோன். ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு. நம்மளை விட குழந்தைங்க இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் கொலு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி வச்சாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த கொலு பார்க்கணுன்னா நவராத்திரி டைமில் போனால் மட்டும்தான் இந்த கொலு செட்டப் இருக்கும். ஸோ இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாத மாதிரி ஒரு கொலு இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெரைன் கிங்டம் விசிட் பண்ணும்போது சம்மர் டைம்லேயோ நவராத்திரி டைம்லேயோ விசிட் பண்ணிங்கன்னா ஸ்கூபா டைவிங் இல்லைனா இந்த மாதிரி கொலுவும் சேர்த்து பார்த்துட்டு வரலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மெரைன் கிங்டம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சென்னை வந்தால் மறக்காமல் விஜிபி, யூனிவர்சல் கிங்டம், மெரைன் கிங்டம், ஸ்னோ வேர்ல்ட் இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் கவர் பண்ணி விசிட் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.